இருக்கு ஈஸ்வரி. சின்னையா, தீக்குச்சி. வாய்ஸ் என்னமாச்சு? அத்தை, சம்பத், கிரிஜா, சக்தி, கதிர் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஈசு, நெசமா சொல்ற? நீ சொல்றத கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, அந்த மொத்த திருட்டு கும்பலையும் குண்டோட புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஆமா சின்னையா, அத்தையோட கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணதுனால சம்பத்தையும் கிரிஜாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கதிர் சக்தியையும் போலீஸ் ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டாங்களா ஈஸ்வரி? அதை எப்படி விடுவாங்க? சின்னையாவை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினதுக்காக சக்தியையும் கதிரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கு ஈஸ்வரி. கடவுள் நல்லவங்களை கண்டிப்பா கைவிட மாட்டாரு. இத கேட்டதும் மனசுக்கு தைரியம் வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம கையை விட்டு போன எல்லாமே திரும்ப கிடைக்கணும் ஈஸ்வரி. கண்டிப்பா கிடைக்கும் தே. அதையும் நீ தான் செஞ்சு முடிக்கணும். செய்வன் தே. நல்லவங்களை கஷ்டப்படுத்தணுமேனு நினைச்சு அவங்க எல்லாரும் கதறி அழுது அன்னை கால்ல விழுந்து எங்களை வாழ வழி பண்ணுங்கன்னு கெஞ்சி அழணும் ஈஸ்வரி. அத நான் என் கண்ணால பாத்துட்டு தான் போகணும். உங்க ஆசை நிச்சயமா நிறைவேறுமா? ஏமா, இந்த மாதிரி கைது பண்றவங்களெல்லாம் அதான் வக்கீல் வந்து உடனே ஜாமீன்ல எடுத்துருவாருலம்மா, அந்த மாதிரி இவங்களையும் எடுத்துருவாங்களா ஈசு? நியாயமா பார்த்தா அவங்களுக்கு இமீடியட்டா ஜாமீன் கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஆனா அப்படி கிடைக்க கூடாதுன்றதுக்காக நான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். என்ன ஈஸ்வரி சொல்ற? ட்விஸ்டா? என்னது? அத்தை, நேத்தே அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நான் தான் அதை வேண்டான்னு சொல்லி நிறுத்தி வச்சேன். ஏன்னா நேத்தே அரெஸ்ட் பண்ணிருந்தா இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளையில இருந்து பொங்கல் ஹாலிடே. அதனால அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு